சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அவன் உனது நம்பிக்கைக்குரியவன் தானே? நல்லவன் தானே? ஆமண்ணா, நல்லவனாகத்தான் தெரிகிறது. மிகவும் இளம் வயது வாலிபனோ? ஆமண்ணா. பெயர் முத்துதானே? ஆமண்ணா. இப்படி ஆமாம் ஆமாம் என்று மட்டும் சொன்னால் போதாது. அவன் கருப்பு நிறமா சிவப்பு நிறமா? சிவப்பு நிறம்தான். என்ன அண்ணா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறீர்கள்? உங்களுக்கு அந்த வாலிபனை முன்னரே தெரியுமா? எனக்கு தெரியாது. சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக கேட்டேன். அவனை அழைத்து வந்து அரசிக்கு மருத்துவம் செய்ய சொல். அதோடு எதற்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தப்பி தவறி கூட நான் இங்கிருப்பது அந்த ஊமை வாலிபனுக்கு தெரியவே கூடாது. இருங்கோவேள் எங்கோ சென்று விட்டார் என்றே அவனிடம் சொல்லி வையுங்கள். நான் இங்கு வருவதென்றாலும் முகத்தை மாற்றிக்கொண்டுதான் உங்களை பார்க்க வருவேன். ஆமாம், முகத்தை மாற்றிக்கொண்டு என்றால் வேறு யார் முகத்தையாவது வைத்துக் கொண்டு வருவீர்களா? இப்படி ஏதாவது கூறியாவது உன் அண்ணனை சிரிக்க வைக்கலாம் என்று பார்த்தால் அவர் மனதில் உள்ள ரணம் இன்னும் ஆறாமல் இருக்கிறதே. கவலை கொள்ளாதீர்கள் அண்ணி, கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும். நான் யார் என்று தெரியுமா? என் அண்ணன் யார் தெரியுமா? ஏய், என்ன செய்கிறாய்? இந்த விஷயம் என் அண்ணனுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். யார் நீ? கையில் என்ன மறைத்து வைத்திருக்கிறார்?
பரிதாபத்திற்குரிய பாண்டி நாட்டு வீரனே, இந்த இருங்கவேல் தரும் தண்டனை எத்துணை கொடூரமானது என்பதை இப்போதாவது புரிந்து கொண்டாயா? போதும், நிறுத்து. நீயும் ஒரு மன்னனாக நாட்டை ஆண்டவனா? ஏன், அதில் உனக்கு என்ன சந்தேகம்? நெஞ்சிலே ஈரம் இல்லாதவனுக்கு மன்னன் என்று பெயரில்லை, முரடன் என்று பெயர், காட்டு மிராண்டி என்று பெயர். இதைவிட மோசமான பெயர்களும் உண்டு. ஆனால் அழகு தமிழ் அகராதியில் அவையெல்லாம் எழுதப்படவில்லை. எனக்கு நெஞ்சிலே ஈரம் இல்லை என்பதை எப்படி கண்டுபிடித்தாய்? இதோ விழுந்து கிடக்கும் இந்த வீரர்களிடம் கேள், இந்த அணைந்த தீவட்டிகளை கேள், அவை சொல்லும். வாலிபனே, அணைந்தது தீவட்டி அல்ல, என் நாட்டின் வாழ்வு அணைந்தது. வேளிர்குடியின் மங்காத புகழ் அழிந்தது. யாரால்? அந்த கொடுமைக்காரன் கரிகால் பெருவளத்தானால். போதும், மீண்டும் அந்த வார்த்தையை என்னிடம் கூறாதே. மாமன்னர் கரிகாலரை பற்றி இழிவாக பேசும் வார்த்தைகளை கேட்க என் காது மறுக்கிறது, என் இதயம் துடிக்கிறது. என் திருநாட்டை அபகரித்துக் கொண்டவன் கொடுமைக்காரன் அல்லாமல் வேறு யார்? போதும் உன் வியாக்கியானம். உன் சரித்திரத்தை பற்றி நான் அறிவேன். மாமன்னர் இளஞ்சேட் சென்னிக்கு பிறகு முறையாக திருமாவளவனுக்கு உரிமையாக வேண்டிய நாட்டை நீ பறித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாய். அதற்காக வேளிர்கள் சிலரை இணைத்துக் கொண்டு அவர் மீது போர் தொடுத்தாய். அனைவரையும் வென்ற அவரிடம் நீயும் உனது நாட்டை இழந்து இப்படி காட்டில் வந்து மறைந்து வாழ்கிறாய். போர் புரிந்து தோற்ற பொருள்தானே உனது நாடு. நீ விதைத்த வினைக்கு இப்போது அறுவடை செய்கிறாய். போதும், நிறுத்து. இனி நான் உன்னிடம் பேசப் போவதில்லை. என் நாட்டை அடிமைப்படுத்தி விட்டதாக கனவு கண்டு கொண்டிருக்கும் அந்த கரிகால் வளவனையும் அவனுக்கு துணை நிற்கும் அந்த பாண்டியனையும் பழிவாங்காமல் நான் ஓயப்போவதில்லை. வீண் பேச்சு. அவர்களுக்காக மூட்டும் நெருப்பில் நீயே விழுந்து மடியப் போகிறாய். அதை யாரால் தடுக்க முடியும்? பேச்சை நிறுத்திவிட்டு நீ எனக்கு வழங்க இருக்கும் தீர்ப்பு என்ன? அதை சீக்கிரம் கூறு. தீர்ப்பா? திமிரு பிடித்தவனே, உன்னை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கொல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறேன். உன் விழிகளை பறித்து என் கைகளில் வைத்துக் கொண்டு உன் அங்கங்களை சிறிது சிறிதாக செதில் செதிலாக சிதைத்து உன் கண்களுக்கு காட்டி மகிழப் போகிறேன். போதுமா தீர்ப்பு? இல்லை இன்னும் வேறு ஏதாவது புதிய முறையில் உன்னை சித்திரவதை செய்ய வேண்டுமா? சொல். நீ அணு அணுவாக சித்திரவதை செய்ய போவது என்னை அல்ல, வேளிர்குடியின் மன்னன் இருங்கோவேள், ஒரு மாவீரன் என்ற உன் சூளுரையைத்தான் சிறிது சிறிதாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார். இருங்கோவே, ஜாக்கிரதை. கையை கட்டி போட்டு அடிக்கின்றான் கோழை. இளவரசி, எங்கே செல்கிறீர்கள்? அந்த வீரனுக்கு உதவ வேண்டும் என்று என் மனம் கோருகிறது. வேண்டாம் இளவரசி, உங்கள் அண்ணனுக்கு தெரிந்தால் மிகவும் கோபப்படுவார். கோபித்தாலும் பரவாயில்லையடி, இத்தகைய வீரனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை.
இவர்களை அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்து மயக்கத்தை தெளிய வையுங்கள். அவர்கள் அறைக்கு கொண்டு சென்று ஏதாவது உணவு கொடுக்க சொல்லுங்கள். இளவரசி, இது என் உத்தரவு. வீரர்களே, இவர்களை அழைத்துச் செல்லுங்கள். தாங்கள் சென்று தண்ணீர் கொண்டு வாருங்கள். ஆணை இளவரசி. வீரனே, வீரனே, உன்னைத்தான். வாழ்க மாமன்னர். வாசழியா, உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்ன மறுகணமே புறப்பட்டு வந்துவிட்டேன். ஏன் அழைத்தேன் என்று தெரியுமா? எதுவாயினும் ஆணையிடுங்கள் மன்னவா. இது ஆணையிடும் விஷயம் அல்ல, ஆனந்தமான விஷயம். என்ன சொல்கிறீர்கள் மன்னவா? இதோ இந்த ஓவியத்தை பார். என்ன செழியா, ஓவியத்தை கண்டு ஸ்தம்பித்து விட்டாயா? இல்லை இல்லை. இந்த பெண் யார்? அது ரகசியம். எந்த நாட்டை சேர்ந்தவர்? அது பரம ரகசியம். எதை பற்றியும் கூறாமல் வெறும் ஓவியத்தை மட்டும் காண்பிப்பது எதற்கு மன்னா? அதையெல்லாம் இப்போது கேட்காதே. பெண் பிடித்துள்ளதா? அதை முதலில் சொல். பிடித்திருக்கிறது, ஆனால் எதற்காக என்று தாங்கள் இன்னும் சொல்லவில்லையே. உனக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக. வீரனே, நான் கேட்டது உன் செவிகளில் விழவில்லையா? என்ன கேட்டீர்கள்? தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டேன். வேண்டும். மிக்க நன்றி. பெண்ணே, தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவது என்பார்கள். நீ உரிய நேரத்தில் தண்ணீர் தந்து என் உடல் சக்தியை மீட்டுத் தந்திருக்கிறாய். உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. பரவாயில்லை. நீயும் இந்த இடத்தைச் சேர்ந்தவளா? பெண்ணே, நான் கேட்ட கேள்விக்கு விடை சொல்ல மாட்டாயா? இந்த கேள்வியெல்லாம் உனக்கு எதற்கு? பெண்ணே, நீ யாரென்றுதான் சொல்லவில்லை. உன் பெயரையாவது சொல்லிவிட்டு போ. ஒன்றுமில்லை. இந்த கொடுமையான இடத்திலும் ஒரு குணவதி இருக்கிறாளே என்ற நல்ல எண்ணத்தில் தான் கேட்டேன். உனக்கு விருப்பமில்லை என்றால்
கூற வேண்டாம். என் பெயர் தாமரை. தாமரை. உனக்கு என்ன துணிச்சல்? போனால் போகிறதென்று உனக்கு நீர் கொடுத்தால் அவர்கள் யார் என்று ஆராய்ச்சி செய்கிறாயா? சாகப் போகிறாயே என்றுதான் உன்னை இத்தோடு விடுகிறேன். சாவூருக்கு போகும் வழி உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. செல், கதவை திற. இழுத்து வாருங்கள். நீங்கள் இருவரும் இப்படி செல்லுங்கள். நீங்கள் இவ்வழியில் செல்லுங்கள். இந்த விருமனிடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சோழ மன்னர் தனிமையில் சென்று சிந்திக்கும் இடம் ரகசியமான இடம் என்று நீயே சொல்கிறாய். பின்பு அது எனக்கும் இவர்களுக்கும் எப்படி தெரிந்திருக்க முடியும்? இணைய மற்றும் சமூக ஊடகங்கள் எல்லா வணிக நிறுவனங்களுக்கும் 3 பெரிய வாய்ப்புகளை கொடுக்குது. ஒன்று, அவங்களுக்கான பிராண்ட் அவேர்னஸை உருவாக்குறதுக்கான களம்.